Hi, hello everyone. So welcome to IAS Foundation. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஏற்கனவே வந்து நான் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ப்ரீவியஸ் 2 வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இது புரியல அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 வீடியோவை பார்த்துட்டு இதில் கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து இன்னும் 2 ஆர்டிக்கல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். So let's start with Article 17. So Article 17 வந்து deals with untouchability. So Article 17 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்டச்சபிலிட்டியை ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ இன் எனி ஃபார்ம் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளோட லா படி வந்து பார்த்திங்கன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்றது வந்து இஸ் அன் அஃபென்ஸ் அண்ட் இட் இஸ் பனிஷபிள், ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1976 அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 வந்து அமெண்ட் பண்ணி ரீநேம் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ என்னென்னு ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறாங்க. அதோட ஸ்கோப்பை வந்து என்லார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீனல் ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிறாங்க, அதாவது ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்குறாங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் ரைட் அப்படின்றது என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ஆர்டிக்கல் 17 மூலயமா ஒரு பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய ரைட் பேஸ்ட் ஆன் அன்டச்சபிலிட்டி. நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து ரொம்ப பெருசாக டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் கோர்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்டச்சபிலிட்டி அப்படின்றது வந்து நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ப்ராக்டிஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்ட் சோஷியல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இம்போஸ்ட் ஆன் சர்டன் கிளாஸஸ் ஆஃப் பர்சன், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு விதமான சோஷியல் டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மைசூர் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சோஷியல் பாய்காட் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து ரிலீஜியஸ் சர்வீஸ்லேருந்து வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து அன்டச்சபிலிட்டியில் வராது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 17ன்றது ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கு அகெயின்ஸ்ட்டும் வந்து வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து இது ஒரு கான்ஸ்டியூஷனல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கோம். இன்கேஸ் வந்து ஆர்டிக்கல் 17 படி ஒரு பர்சனோட ரைட்ஸ் வந்து பறிக்கப்பட்டால் அவங்களுக்கு வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து திருப்பி தர வேண்டியது ஸ்டேட்டோட கடமை அப்படின்றத நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரொம்ப கிளியராக இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் 17. அடுத்தது ஆர்டிக்கல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து எந்த ஒரு சிட்டிசனாக இருந்தாலும் சரி, ஃபாரினராக இருந்தாலும் சரி, மிலிட்ரி அண்ட் அகடமிக் டிஸ்டிங்ஷனை தவிர்த்து எல்லாருக்கும் வந்து டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் வந்து பார்த்திங்கன்னா எனி கண்ட்ரியில் போயிட்டு எந்த ஒரு டைட்டிலையும் வாங்கிறதுக்கு தடை விதிக்கப்படுது, ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஃபாரினர் இங்கே இந்தியாவுள்ளார ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இருக்கார் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகளில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த விதமான டைட்டில் வாங்கணும் அப்படின்னாலும் வந்து பிரசிடெண்ட்டோட கன்சென்ட் வாங்கி ஓகே அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்து அவர் டைட்டிலை வாங்க முடியும். இல்லைனா அவரால் எந்த ஒரு டைட்டிலையும் வாங்க முடியாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிசனோ இல்லை ஃபாரினர் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிரசிடெண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஸ்டேட்டோட எமெல்மெண்ட்ஸையோ இல்லை அவங்களோட அதாவது ஆஃபீஸ் ஆஃபரையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இதிலேருந்து வந்து ஆர்டிக்கல் 18 வந்து அவங்கள ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒன்றே ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெரிடிட்டி டைட்டில்ஸ் அப்படின்றது ஆர்டிக்கல் 18 மூலிமா அபாலிஷ் செய்யப்படுது. அதாவது வந்து லைக் மகாராஜா, ராஜாதி ராஜா இப்படிலாம் வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து அபாலிஷ் செய்யப்படுது. அண்ட் அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1996 வந்து லைக் நம்மளோட நேஷ்னல் அவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை வந்து அப்பீல் பண்ணுது. ஸோ பாரத் ரத்னா, பத்மபூஷன், பாரத் பூஷன் இதெல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் வந்து டைட்டில்ஸில் சேராது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 18 படி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வயலேட் பண்ணலை அப்படின்றது இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க.
அண்ட் அதே மாதிரி இந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சஃபிக்ஸாவோ ப்ரிஃபிக்ஸாவோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிகல் 14லேருந்து ஆர்டிகல் 18 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ரைட் டு ஃப்ரீடமில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிகல் 19 to 22 வரைக்கும். ஸோ இதில் ஆர்டிகல் 19ல் வந்து பார்த்திங்கன்னா 6 ரைட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 19 எல்லா சிட்டிசனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 முக்கியமான ரைட்ஸை வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 19 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமே தவிர வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19ல் மொத்தம் 7 ரைட்ஸ் இருந்துச்சு. அதை வந்து 44th அமெண்ட்மெண்ட்டில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு லீகல் ரைட்டாக கொண்டு போய் வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து ஆர்டிகல் 19ல் நமக்கு வெறும் 6 ரைட்ஸ் மட்டும்தான் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு அசம்பிள் பீசபிளி அண்ட் விதவுட் ஆர்ம்ஸ் அப்படின்னு ஒரு ரைட், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி, அண்ட் லாஸ்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி ஆர் அன் ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 ரைட்டும் வந்து நம்மளோட ஆர்டிகல் 19ல் இருக்கும். ஸோ இந்த 6 ரைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி அண்ட் லீகல் பர்சன்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து லீகல் பர்சன்ஸ்க்கு வராது, சிட்டிசன்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனிக்கு வந்து இந்த ரைட்ஸ் வந்து வழங்கப்படுது. ஃபாரினர்ஸ்க்கும் லீகல் பர்சன்ஸ்க்கும் இந்த ரைட்ஸ் வந்து வழங்கப்படாது. ஸோ லீகல் பர்சன்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து கம்பெனிஸ், கார்ப்பரேஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்து லீகல் பர்சன்ஸில் வந்துடுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் வச்சுருக்கவங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பேசிக் ஆர்டிகல் 19ஓட ரைட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்டேட்ஸ் நினச்சா சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இந்த 6 ரைட்ஸ் மேலேயும் போட முடியும். ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத அந்த கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இப்போ நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் அப்படின்றது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிசனுக்கும் வந்து அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறதுக்கோ இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட்டுன்றது நாட் ஒன்லி த்ரூ ஸ்பீச், அதை எழுதி காமிக்கவோ பிரிண்ட் பண்ணவோ இல்லை பிக்சராக வரைஞ்சி காமிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு. அப்படின்றது தான் வந்து இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் என்னென்னலாம் சேரும் அப்படின்றத ஓவர் த இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேசஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராபகேட் ஒன் வியூஸ் ஆஸ் வெல் அஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அலவுட். அதே மாதிரி வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்ப்ரெஸ், அப்புறம் அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங் ஆஃப் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். ஸோ ஒரு டெலிஃபோன் கான்ஃபிகரேஷனை டேப் பண்ணுறதுன்றதுக்கான அதுக்கு அகெயின்ஸ்டான ரைட்டு, ரைட் டு டெலிகாஸ்ட். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டுமே அந்த மொனோபாலி கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு உரிமை உண்டு அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ரைட் அகெயின்ஸ்ட் பந்த். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பந்த் நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே கடையை மூடணும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பந்துக்கு அகெயின்ஸ்டான ரைட்டும் கொடுக்கப்படுது. ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சிட்டிசன்ஸ்க்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ரைட்டு. பேசுகிறதுக்கு மட்டும் வந்து இந்த ஆர்டிகல் 19 வந்து உரிமை கொடுக்கல, பேசாமல் இருக்கிறதுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து உரிமை கொடுக்கப்படுது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ரைட் அகெயின்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் ப்ரீ சென்சார்ஷிப் ஆஃப் நியூஸ் பேப்பர். ஓகேவா? ஒரு நியூஸ் பேப்பருக்கு முன்னாடியே வந்து சென்சார்ஷிப் வந்து தடை விதிக்கிறது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டான ரைட்டு. அண்ட் அதே மாதிரி ரைட் டு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் பிக்கெட்டிங் பட் நாட்
ரைட் டு ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்குன்றதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஊர்வலம் போகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து அலௌட் உண்டு. ஆனால் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு பண்ணுறதுக்கு வந்து அலௌட் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கான உரிமை இந்த இடத்துல கொடுக்கப்படலை. ஸோ இப்போ இதில் ஸ்டேட் வந்து என்ன விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் போட முடியும், என்னென்ன கிரவுண்ட்ஸ் மூலிமா போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவர்னிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், டீசன்சி பேஸ்டாக, மொராலிட்டி, பப்ளிக் ஆர்டர், டிஃபமேஷன் அண்ட் இன்சைட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரியான பேசிஸில் வந்து நம்மளோட ஸ்டேட் நினச்சா ஃப்ரீடம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியும். நெக்ஸ்ட் ஃப்ரீடம் அப்படின்றது ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சிட்டிசனுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் இல்லாமல் அசம்பிள் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ரைட் இன் ஆர்டிக்கல் 19. ஸோ இந்த ரைட் வந்து நாட் ஒன்லி ஃபார் பீஸ்ஃபுல் அசம்பிளி, இது வந்து டு ஹோல் பப்ளிக் மீட்டிங்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக வந்து பப்ளிக் மீட்டிங் இது பண்ணுறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்களுக்கும் வந்து ரைட்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுக்குது. ஓகேவா? நான் இந்த ஃப்ரீடமை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன் பப்ளிக் லேண்டில் மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த அசம்பிளி வந்து பீஸ்ஃபுல்லாகவும் அன்ஆர்ம்டாகவும் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஸ்ட்ரைக் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ ரைட் டு பீஸ்ஃபுல்லி அசம்பிள் அப்படின்றது வந்து டஸ் நாட் கிவ் பர்மிஷன் டு ஸ்ட்ரைக். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இட் டஸ் நாட் ப்ரொடெக்ட் வயலண்ட் டிசார்டர்லி அண்ட் அசம்பிளிஸ் தட் ப்ரீச் பப்ளிக் பீஸ். இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ரைட்டுக்கும் வந்து ஸ்டேட் வந்து சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஆன் சர்டைன் கிரவுண்ட்ஸ். ஸோ என்னென்ன கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தமாக 2, ஒன்று சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஆர்டர். ஓகேவா? ஸோ பப்ளிக் ஆர்டர் இன்க்ளூடிங் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிராஃபிக். ஸோ இப்போ ஒரு அசம்பிளி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் லேண்டில் வைக்கிறாங்க அப்படின்னும்போது இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி டிராஃபிக். ஓகேவா? ஸோ இந்த டிராஃபிக் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அதே மாதிரி செக்ஷன் 144 ஆன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட் நினச்சா ஒரு அசம்பிளியை வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஓகேவா ஏதாவது ஒரு பர்சனுக்கு வந்து என்ன லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லைனா வந்து என்ன லைக் பப்ளிக்கோட என்ன பீஸை வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணார் அப்படின்னா வந்து ஹீ கேன் ரெஸ்ட்ரெயின் தட் அசம்பிளி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 141 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் படி வந்து பார்த்திங்கன்னா 5 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட பர்சனை வந்து ஒரே இடத்துல வந்து சேர விடாமல் தடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கும் 5 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்கேஸ் அந்த என்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இல்லீகல் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரிய வந்தாலோ, இல்லை வந்து கவர்மெண்ட் இல்லைனா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலோ, அதே மாதிரி இல்லை ஒரு மிஸ்சீஃப் ஏதாவது நடக்க போகுது இல்லைனா கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்லையோ, இல்லை அப்படின்னா ஒரு பர்சனோட என்ன ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபோர்ஸிபிளாக வந்து என்ன ஆக்குப்பை பண்ண போகிறாங்க, லைக் வந்து செயின் ஸ்நாச்சிங் அந்த மாதிரி வந்து கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டாலோ, அதே மாதிரி ஒரு நார்மலான லா ப்ராசஸை வந்து நடக்க விடாமல் தடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ கேள்விப்பட்டாலோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இல்லைனா 5க்கு மேற்பட்ட பர்சன்ஸை வந்து ஒன்று சேர விடாமல் இந்த ஐபிசி 144 செக்ஷன் படி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்த ஃப்ரீடம் அப்படின்றது வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ எப்படி வந்து அசம்பிளிக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷனுக்கும் வந்து ஒரு ரைட்டை வந்து நம்ம ஆர்டிக்கல் 19 ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் வந்து எல்லா சிட்டிசனுக்கும் ஒரு அசோசியேஷன் இல்லைனா ஒரு யூனியனோ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோ ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட் வந்து உண்டு.
ஓகேவா. ஸோ இந்த ரைட் வந்து நாட் ஒன்லி ஃபார் அசோசியேஷன், யூனியன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இட் ஆல்சோ ஹாவ் த ரைட் டு ஃபார்ம் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இல்லைனா ஒரு தனி கம்பெனி, இல்லை ஒரு ப்ரைவேட் ஃபார்ம், கிளப்ஸு, ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த விஷயம் அவங்க வந்து தனியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுது. அண்ட் ஆல்சோ இதுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவ் ரைட் மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் ரைட்டையும் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பர்சன் நினச்சா இந்த அசோசியேஷன்லேயோ யூனியன்லேயோ வந்து சேர்றதும் வந்து அவரோட ரைட்டு தான். இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி இருக்கிறதும் அவரோட ரைட்டு தான். ஓகேவா. ஸோ அந்த ரைட்டையும் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் கொடுக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷனுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேட் என்னென்ன கிரவுண்ட்லலாம் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி. ஸோ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த இடத்துல கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட் ஒரு 3 ரைட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கிரவுண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ யூபிஎஸ்சிஸ் வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கிரவுண்டை வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்கிறத பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா, சிட்டிசன்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் லிபர்ட்டி வந்து இருக்குது. ஸோ டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன். ஓகேவா. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஓகேவா. அண்ட் அதே மாதிரி அந்த அசோசியேஷனுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா. ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உள்ள உரிமை தான் வந்து இவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டே தவிர வந்து அதை அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் வந்து இவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை வந்து இதில் தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ட்ரேட் யூனியன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ கேரண்டீட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டு ஹாவ் எ ரைட் டு ஸ்ட்ரைக், ரைட் டு டிக்ளேர் எ லாக் அவுட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கேரண்டீட் ரைட் கிடையாது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ரைட் டு ஸ்ட்ரைக்கை வந்து அப்ராப்ரியேட் இண்டஸ்ட்ரியல் லா மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த ரைட் அப்படின்றது ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சிட்டிசனுக்கு நம்மளோட டெரிட்டரி ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது இந்தியாவுக்குள்ளார எந்த இடத்துக்கு வேணால் ஃப்ரீயாக போயிட்டு வரத்துக்கான ரைட்டு தான் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட். ஓகேவா. ஸோ அவர் நினச்சா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளாரே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகலாம். அப்படின்ற மாதிரியான ரைட்லாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அண்ட் அதே மாதிரி இந்த ரைட் வந்து ஒரு விஷயத்தை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்றது ஒரு யுனைட்டடான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இந்த ஃப்ரீடம் வந்து நமக்கு சொல்கிறது. ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரீடம் மூலியமாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நேஷ்னல் ஃபீலிங்கையும் ஒரு பேட்ரியாட்டிசமையும் வந்து இந்த இடத்துல வந்து மக்களுக்கு நினைவுபடுத்துகிறாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் ஒன்று, இன்னொன்று ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எல்லா ரைட்ஸையும் தாண்டி இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து புதுசாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக். ஓகேவா. ஸோ அந்த இடத்துல இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, இஃப் தட் பீப்புள், ஓகேவா, ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பீஸுக்கோ இல்லை வந்து அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, தென் த பர்சன்ஸ் ரைட் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட். ஓகேவா. அதே மாதிரி ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபோட ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ணி வந்து சிட்டிசன்ஸோட இந்த மூமெண்ட்டோட ரைட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேவா. அண்டு ட்ரைபல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஸ்டிங்க்ட் கல்ச்சர், லாங்குவேஜ் அண்டு மேனரிசம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரைபல் குரூப் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிட்டிசன்ஸோட மூமெண்ட் வந்து தடை செய்யப்படுது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க அந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் ஒரு புது கிரவுண்டில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டியூட்ஸோட மூமெண்ட்டை வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தை மைண்டில் கொண்டு வந்து அவங்களோட மூமெண்ட்டை வந்து தடை செய்ய முடியும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பாம்பே ஹைகோர்ட்டும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா
எய்ட்ஸ் அஃபெக்டட் பர்சனை வந்து அவங்களோட மூமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி வேலிடேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அப்படின்றது 2 டைமென்ஷனில் இருக்குது. ஒன்று இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் அப்படின்றது நம்ம கண்ட்ரிக்குள்ளாரே மூவ் பண்ணுறது, ஓகேவா. எக்ஸ்டர்னல் அப்படின்றது நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியில் போயிட்டு திருப்பியும் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளார வரதுக்கான ரைட்டு, ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 19 அப்படின்றது நம்மளோட ஃபஸ்ட்டு டைமென்ஷனை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுது, அதாவது இன்டர்னல் டைமென்ஷனை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. செகண்ட் டைமென்ஷன் அப்படின்றது வந்து ஆர்டிகல் 19 எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. அதை வந்து ஆர்டிகல் 21 தான் வந்து அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது, ஓகேவா. அடுத்த ஃப்ரீடம் அப்படின்றது ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ இப்போ மூமெண்ட்டை பற்றி பார்த்தாச்சு, அடுத்தது ரெசிடெண்ட்டை பற்றி பார்க்குறோம், ஓகேவா. ஸோ எல்லா சிட்டிசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் தி டெரிட்டரியிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ வந்து நம்ம கண்ட்ரியோட டெரிட்டரி உள்ளார எந்த ஒரு இடத்துலையும் வந்து ரிசைட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வந்து கொடுக்கப்படுது, ஓகேவா. ஸோ இந்த ரைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து கொடுக்குறாங்க, 2 பார்ட்டாக கொடுக்குறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிசைட் இன் எனி பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி, ஓகேவா. அதாவது ஒன்று டெம்ப்ரரி, இன்னொன்று பெர்மனண்ட், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த ரைட்டை வந்து 2ஆக கொடுத்துருக்காங்க. ஒன்று டெம்ப்ரரியாக ஒரு இடத்துல தங்கிறதுக்கு ரைட் இருக்குது, அதே மாதிரி பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கும் வந்து நமக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்டு மூலிமா வந்து எவ்ரி சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் பேரியர்ஸ் அப்படின்றது கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல கிளியராக சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தே ஆர் ப்ரொமோட்டிங் தி நேஷ்னலிசம் அண்டு ரிமூவிங் தி நேரோ மைண்டட்னஸ் ஆஃப் தி பீப்புள் அப்படின்றதையும் இந்த ஃப்ரீடம் வந்து நமக்கு சொல்லுது, ஓகேவா. ஸோ ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 2 கிரவுண்டில் வந்து கொடுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அண்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் போய் ட்ரைபல் ஏரியாவில் போயிட்டு தங்க போகிறாரு அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜஸ் இல்லைனா வந்து கஸ்டம்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தே ஆர் அவாய்டிங் தி அவுட் சைடர்ஸ், ஓகேவா. இதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட கண்ட்ரியில் நிறையா பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல்ஸ்க்கு வந்து சில பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு, ஓகேவா. நம்மளோட ரூல்ஸ் அண்ட் லாஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ட்ரைபல் பீப்புளுக்கே பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதுக்கும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ராஸ்டியூட்ஸோட லைக் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட ரிசைடிங் அத்தாரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சில கிரவுண்ட்ஸ் படி வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். லைக் ஹெல்த்து அந்த மாதிரியான இதுலேயும் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துலையும் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலிமா நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரைட் டு மூவ்மெண்ட், ரைட் டு ரெசிடென்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் திங்ஸில் வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ இதை வந்து சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா தே போத் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், ஓகேவா. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிட்டிசனுக்குமே வந்து ஒரு ப்ரொஃபஷனை கேரி அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ இந்த ரைட்டுன்றது வெரி வைட் அண்ட் ஆல்சோ இட் கவர்ஸ் ஆல் ஏர்னிங் லைவ்லிஹுட்ஸ், ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரீடம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ற கிரவுண்டில் வந்து அவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஸ்டேட்டுக்கு வந்து சில பவர்ஸும் இந்த இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு வந்து சில குவாலிஃபிகேஷன்ஸ் நெசசரி அப்படின்ற கண்டிஷனை வந்து ஸ்டேட் நினைத்தால் வைக்க முடியும், ஓகேவா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பவர். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டே நினச்சா ஒரு ட்ரேடையோ இல்லை பிஸ்னஸையோ இல்லை ஒரு சர்வீஸையோ எடுத்து நடத்தவும் முடியும், ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கப்பட்ட ஒரு பவர், ஓகேவா. ஸோ இது மூலிமா நமக்கு ஜஸ்ட் தெரியறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து ஒரு ட்ரேட் பிஸ்னஸ் இல்லைனா ஒரு சர்வீஸ் எடுத்து நமக்கு மோனோபோலியாக நடத்தும் போது தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலன்னு தெரியுது. அண்ட் ஆல்சோ இதுக்காக வந்து எந்த ஒரு காம்பன்சேஷனும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு தேவை கிடையாது, ஓகேவா. அண்ட் ஆல்சோ ஸ்டேட்டுக்கு அந்த மொனோபொலி அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இந்த இடத்துல கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இந்த ரைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் அப்படின்றது இம்மாரல் ஆக்டிவிட்டீஸை செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணாது இந்த ஆர்டிக்கல். அண்ட் ஆல்சோ லைஃப் த்ரெட்டனிங் ப்ரொஃபஷனை வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது, ஓகேவா. அண்ட் ஆல்சோ ஸ்டேட் வந்து நினைத்தால்
அப்சல்யூட்டாக வந்து இந்த டேஞ்சரஸ் ஆர் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸை வந்து ப்ராஹிபிட் பண்ணி அதுக்கு ரெகுலேஷனும் கொண்டு வர முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ எவ்ரி ப்ரொஃபஷனுக்கு ஸ்டேட் நினைத்தால் லைசன்சிங் மூலிமா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் 19 இருக்கக்கூடிய 6 ரைட்ஸையும் வந்து நம்ம பார்த்தாச்சு, அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் பற்றி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிக்கல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் 20, 21, 22 இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை கிளியராக பார்ப்போம். ஓகேவா? அன்டில் தென் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்டில் ஃபர்தர் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருந்தது அப்படின்னா என்னோடய டெலகிராம் சேனலில் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ and comment me to improve my way of explanation. Okay, so thank you.